எப்படி ரோலக்ஸ் சூர்யாவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ரோலக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அதை தாண்டி. ஏன்னா அமீர் கான்லாம் வந்து அ சினிமாவ கரைச்சு குடிச்ச ஒரு நபர் வந்து. இந்த சித்தாரே ஜமீன் பர் அந்த படம், அந்த படத்துக்கான ப்ரமோஷன்ல இதையும் ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்த வருடம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து இந்தியில ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு. இங்க எங்கன்னா ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் போன படம் வந்து லியோ. லியோவில் ஏற்பட்ட ஒரு சறுக்கல் அல்லது நெகட்டிவான விமர்சனங்கள். இதெல்லாம் மீறி லோகேஷ் கனகராஜ் பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, என்ன மாதிரியான ஒரு டைரக்டர் இல்ல என்ன ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண டைரக்டர்லாம் வந்து முன்கூட்டியே வந்து ஒரு ரிலீஸ் டேட்லாம் புக் பண்ணாதீங்க. இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த அழுத்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஃப்ரீயா விட்டுருங்கன்னு. அப்படி ஒரு ஃப்ரீயா விடப்பட்ட படம் தான் கூலி. கூலியோட எதிர்பார்ப்பு இப்ப அமீர் கானோட இன்டர்வியூ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு 74 வயசு அவருக்கு. ஆக்டிவா இருக்காரு. அவர் தான் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் படத்த குடுக்கணும் தமிழ் சினிமாவுல அப்படின்னும் பொழுது, ஒட்டுமொத்த கவனமும் திரும்புது வந்து.